அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் நடந்துச்சு. ப்ரீலிமினரி எக்ஸாம் நடந்துச்சு, மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு, கடைசியில் இன்டர்வியூவும் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமோட மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூவோட மார்க்கு ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க. இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் இன்டர்வியூ பற்றின விஷயங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கவுன்சில் நடக்க போகுது. 21 பிப்ரவரி 2024 அன்னைக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த நான் இன்டர்வியூ சம்மந்தமான விஷயங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். பட் நமக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே எத்தனை பேர் வந்து போஸ்டிங் எடுத்திருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி வந்து மீதி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம கவுன்சிலிங் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த கவுன்சிலிங் போனவங்க அதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் செலக்ட் பண்ணலை, செலக்ட் பண்ணாதவங்க ப்ளஸ் அதுக்கு கீழே உள்ளவங்க அவங்கள நான் இன்டர்வியூவில் சேர்த்துருவாங்க. புரியுதுங்களா? சேர்த்து ஒரு லிஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி 1 or 2 டேஸில் கூட ரிலீஸ் பண்ணலாம். ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக இப்போ போய்கிட்டுருக்கு. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக தான் போய்கிட்டுருக்கு. டக்குன்னு இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடியே கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம மார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக மார்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் வெளிப்படைத்தன்மைன்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். நிறைய பேர் வந்து கோவப்பட்டாங்க, மார்க் ரிலீஸ் பண்ணலை அப்படின்ட்டு. மார்க் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க, இன்டர்வியூக்கான மார்க் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமோட மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூவோட மார்க்கு. ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மார்க்கு. இதுக்கு முன்னாடி என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மெயின் எக்ஸாமோட மார்க்கை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடந்துருச்சு, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மெயின் எக்ஸாமோட மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆன டேட் வந்து 20 பிப்ரவரி 2024. 21 பிப்ரவரி 2024 கவுன்சிலிங் ஈவினிங்கோட முடியுது. ஓகேங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரோட மார்க் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் யோசிச்சுட்ருக்கேன். கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான அந்த டேட்டு காமிக்கிறேன். இந்த டேட்டு இந்த இடத்துல பாருங்கள், 20. ஓகேங்களா? 20/2/2024, 21/2/2024 அன்னைக்கு கவுன்சிலிங் நடக்குது. போஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறாங்க. கவுன்சிலிங் அப்போ சர்டிஃபிகேட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே போஸ்ட்டு சூஸ் பண்ண போயிடுவாங்க. ஓகேங்களா? அன்றைக்கே வந்து டிஎன்பிசி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க, ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பிடுவாங்க. நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் அனுப்பிடுவாங்க. கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் தனியாக நடந்துகிட்ருக்கோம். அதுக்கே இடையில் இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு செலக்ட் பண்ணாத ஆட்கள் ப்ளஸ் நான் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்து, செலக்ட் பண்ணவங்க தவிர மீதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டாக மார்க்கோடு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. திருப்பி நான் இந்த வார்த்தை சொல்கிறேன், மார்க்கோடு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ 217.25 மார்க் தான் ஃபஸ்ட்டு மார்க். ஓகேங்களா? கிட்டத்தட்ட அந்த மெயின் எக்ஸாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்க மார்க் வந்து 191. எத்தனைக்கு? 300க்கு. அதிலே வந்து பிசிஎம்பிசி கிட்டத்தட்ட 168 மார்க் வரைக்கும் இருந்திருக்காங்க மெயின் எக்ஸாமில். நல்லா பாருங்கள், இன்டர்வியூக்கான லிஸ்ட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா 168 வரைக்கும் கூட இருந்திருக்காங்க பிசிஎம்பிசி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 9000 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது என்னோடய ஒப்பீனியன். பட் இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ 90 மார்க்ஸ், 300க்கு 90 மார்க்ஸ் எடுத்த எல்லாரையும் நான் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் இன்டர்வியூ அதாவது ரீச்டு
ரீச்டு ஜோனில் வந்திருக்காங்க அப்படின்னு இது என்னோட ஒரு பார்வையாக இருக்குது. புரியுதுங்களா? அப்படியே இருந்திருக்குமோ? ஏன்னா போன முறை குரூப் 2 2A நடந்ததில்ல, அதில் வந்து குரூப் 2 2A நடந்ததில்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட 5500 பேரோட மார்க் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 5500 பேரும் நல்லா வார்த்தை கவனிங்க, 90 மார்க் எடுத்தவங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த 5500வது ரேங்க்கில் இருக்கிறவங்க 90 மார்க் எடுத்தவங்க. ஸோ அவங்க மினிமம் 90 மார்க் எடுத்த எல்லாரோட மார்க்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து 9000ன்னு சொல்கிறோம்ல, 9000 பேர் வந்து நான் இன்டர்வியூ லிஸ்ட்டில் வந்திருக்குன்னு சொல்கிறவங்கள. ஸோ 9000 பேரும் ஒரு வேளை 90க்கு, அதாவது 300க்கு 90 எடுத்திருப்பாங்க அப்படின்றது இது என்னோடய ஒப்பீனியன். பட் இருந்தாலும் நம்ம மார்க் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? எதை வச்சு இப்படி நான் சொல்கிறேன்னா, ஏன்னா 5500 பேரோட லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது அதில் 90 மார்க், மினிமம் 90 மார்க் எடுத்த எல்லாத்தையும் அந்த எல்லாத்தோட ரிஜிஸ்டர் நம்பரும் இருந்துச்சு. அப்படின்னா இப்போ 9000 பேர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு மினிமம் பாஸ் பண்ணவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ, அந்த லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னோடய ஒப்பீனியனாக தான் நான் பதிவு பண்ணுறேன். இதை வந்து திணிக்கல, இது என்னோடய ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா 191 தான். ஓகேங்களா? ஒரு 60,000 பேர் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா 191 மார்க்கு தான் 300க்கு. புரியுதுங்களா? நான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 220 கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 200 கண்டிப்பாக தாண்டுன்னு நினச்சேன். பட் தாண்டலை. 191 தான் அங்கே வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு. அதுலேயும் பாருங்கள், இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணவங்க 168 வரைக்கும், 168 மார்க் வரைக்குமே இருந்திருக்காங்க பிசி எம்பிசியில். ஸோ அப்படின்னா நான் இன்டர்வியூலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 மார்க் எடுத்தாலே ஒரு ஒரு ஈஸியாக போஸ்ட்டு கிடைக்கும் போல். 150 300க்கு 150 மார்க் போட்டிருந்தாலே ஒரு பெரிய மார்க் போல், ஒரு ரொம்ப 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 ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு போல். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்கீங்களா, 217, 214 இதெல்லாம் கேட்டகரி வைஸ், ஸ்பெஷல் கேட்டகரி, பிஎஸ்டிஎம் எல்லாமே இருக்குது இதில். இது வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணது. நல்லா பாருங்கள். ஸோ இங்கே பிஎஸ்டிஎம்லாம் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? பிஎஸ்டிஎம் எம்பிசி மேல் இன்டர்வியூ ப்ளஸ் மெயின்ஸ் எக்ஸாமோட மார்க் 189.75. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ளஸ் மெயின் எக்ஸாமோட மார்க் ரெண்டும் சேர்த்து தான். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் வந்துடுறாங்க. ஓகேங்களா? அவங்களும் வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆவரேஜாக வந்து பாருங்கள், ஒரு 180 மார்க்ஸ். ஓகேங்களா? எத்தனைக்கு நல்லா கவனிங்க, மெயின் எக்ஸாம் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்கு ரெண்டையும் சேர்த்து 180 வரைக்கும் கூட வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த லிஸ்ட்டு வந்து நான் ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் நடக்க போகுது 21/2/2024 கவுன்சிலிங் நடக்க போகுது. கவுன்சிலிங் முடிஞ்சோடனே கூடிய விரைவில் நான் இன்டர்வியூக்கான மார்க் லிஸ்ட் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? வெப்சைட் வந்து அடிக்கடி நம்ம வந்து ஒன் டே முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா எவ்வளோ போஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி வந்து மீதி இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ இன்னும் விஷயம் நிறையா இருக்குது. வெயிட் பண்ண ஜஸ்ட் ஒன் டே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். தேங்க்யூ.